ஹலோ கைஸ், எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோன்னா இன்னொரு அவேர்னஸ் வீடியோ தான். அதாவது பஹ்ரைனில் கன்ஸ்ட்ரக்ஷன் கம்பெனி தொழிலாளர்களுக்காக தான் இந்த வீடியோ. அதாவது இப்போ வந்து ஊர் நாட்டிலேருந்து வேலைக்கு வர்றாங்க. அவங்க இப்போ எங்கே கம்பெனி போகலாம், எது நல்ல கம்பெனி எதுவுமே தெரியாது. இங்கே ஒரு ட்ராவல்ஸ்லேருந்து இங்கே வர்றாங்க, வந்து நின்றுட்டு வேலை பார்க்குறாங்க. அந்த அளவுக்கு அவங்களுக்கு பெனிஃபிட் இருக்காது. அப்போ ஏன்னா இங்கே இருக்குதுல மேக்ஸிமம் பகுதி இப்போ 50% மேலே எல்லாமே சப்ளை கம்பெனி தான். அப்போ இது மெயின் கம்பெனி அது சப்ளை கம்பெனி அது அப்படின்னு எதுவுமே தெரியாமல் இங்கே வந்துட்டு இப்போ சேலரி கிடைக்கல அப்படி இப்படின்னு இல்லை பல ப்ராப்ளங்கள் எல்லாம் அதை ஃபேஸ் பண்ணுறதுனால இன்றைக்கி பஹ்ரைனில் இருக்கிற நல்ல கன்ஸ்ட்ரக்ஷன் கம்பெனியில் ஒரு 10 கம்பெனி ஒரு பெஸ்ட்டு கம்பெனியாக செலக்ட் பண்ணி நம்ம இது நம்ம பார்க்கறதுக்கிட்ட இது வந்து அதாவது ஒரு கம்பெனி நல்லா இருக்கான்னு சொல்லிட்டு நமக்கு தெரியணும்னா மேக்ஸிமம் அந்த கம்பெனியில் வேலை பார்க்கக்கூடிய இந்த பணியாளர்கள்ட்ட கேட்டு நம்ம விசாரித்து தெரிஞ்சால் மட்டும்தான் அதில் உள்ள ஃபுல் டீட்டெயில் தெரியும். அப்படி இந்த மாதிரி ஒரு 10 கம்பெனி எடுத்து அதில் உள்ள வேலை ஆட்கள் வேலை செய்த பணியாளர்கிட்ட கேட்டு அதில் பற்றி தீர விசாரித்து நம்ம நெட்டில் எல்லாம் பார்த்து இந்த மாதிரி செலக்ட் பண்ணி தான் நம்ம இதை நம்ம கொடுக்கும். அதுபோல் இந்த மெயின் கம்பெனி இப்போ ஒரு 10 மெயின் கம்பெனி கொடுப்போம். அதுபோல் சப்ளை கம்பெனி நம்ம ஒரு 5 நல்ல சப்ளை கம்பெனியும் நான் சொல்லேன். இங்கே அதுபோல் இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். உங்களுக்கு தேவையில்லைன்னா கூட உங்களுக்கு தெரிஞ்ச நண்பர்களாக இருந்தாலும் சரி, எப்படியும் ஒரு கட்டட வேலை அந்த மாதிரி வேலைக்கு போகாத ஆட்கள் இருக்க மாட்டாங்க. அவங்களுக்கு இது ஒரு நல்ல பயனுள்ள வீடியோவாக இருக்கும். நம்ம இனி நேர வீடியோக்குள்ளே போகலாம். முதல்ல மெயின் கம்பெனி எல்லாம் பார்ப்போம். பார்த்துட்டு அதுக்கு பிறகு சப்ளை கம்பெனி என்ன பெனிஃபிட்டு, சப்ளை கம்பெனி என்ன செய்யுது அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். அதுபோல் இந்த மெயின் கம்பெனியில் வந்து பார்த்திங்கன்னா 2 வருஷத்துக்கு டிக்கெட்டு, சேலரி, அலவன்ஸு இந்த மாதிரி எல்லாம் கிடைக்கும். அந்த மாதிரி பார்த்து தான் நம்ம இதை வீடியோ மேக் பண்ணணும். சரி வாங்க நம்ம இன்னும் வீடியோக்குள்ளே போகலாம். முதலாவதாக நம்ம வந்து நாஸ் கம்பெனி பார்க்கலாம். அதாவது NASS இது நல்ல கம்பெனி. அதாவது இது 2 வருஷத்துக்கு டிக்கெட்டு கிடைக்கும். அதே போல் அலவன்ஸ் கிடைக்கும். போகும்போது அதுக்குள்ள பெனிஃபிட் எல்லாம் இருக்கும். அந்த கம்பெனி இது நல்ல கம்பெனி. அதேபோல் UGG கம்பெனின்னு சொல்லிட்டு ஒரு கம்பெனி, இது நல்ல கம்பெனி. இது எல்லாமே மெயின் கம்பெனிகளை தான் நம்ம சொல்லிகிட்டு இருக்குது. இதுலேயும் எல்லா பெனிஃபிட்டும் உண்டு. அடுத்ததாக தாதாபாய் டிடி அப்படின்னு சொல்லி இந்த தாதாபாய் கம்பெனி நல்ல கம்பெனி தான். இது எல்லாமே இங்கே இருக்கக்கூடிய நல்ல ஒர்க்கு நடந்துகிட்டு இருக்கக்கூடிய நல்ல சேலரி கரெக்டாக கொடுக்கக்கூடிய அந்த மாதிரி உள்ள கம்பெனிகளை மட்டும் அவங்கள சொல்லிகிட்ருக்கேன். அடுத்ததாக அல் ஹசனின் சொல்லுற கம்பெனி, இதுவும் நல்ல கம்பெனி தான். இதுவும் அதுபோல் சேம் 2 வருஷத்துக்கு டிக்கெட் இந்த மாதிரி எல்லா பெனிஃபிட்டும் உள்ள கம்பெனி தான். அடுத்ததாக டெல்டா உள்ள கம்பெனி, இதுவும் சேம் எல்லா பெனிஃபிட்டும் உள்ள கம்பெனி தான். அடுத்ததாக பஹ்ரைன் ஃபவுண்டேஷன், இதுவும் சேம் தான், எல்லாம் நல்ல கம்பெனி தான். அதான் நான் சொல்லிகிட்டு இருக்க எல்லா கம்பெனியுமே தீர விசாரித்து எல்லாம் செலக்ட் பண்ணி சொல்லக்கூடிய பேர்களை தான். அடுத்ததாக ஹாஜி ஹசன், இதுவும் நல்ல கம்பெனி சேம். ஏன்னா இது எல்லாமே மெயின் கம்பெனிகளாக நான் சொல்லிகிட்டு இருக்குது. அடுத்தது CCET சென்டர் ஃபார் கன்ஸ்ட்ரக்ஷன் அண்ட் இன்ஜினியரிங் டெக்னாலஜிஸ் அப்படின்னு CCET, இதுவும் நல்ல ஒரு கம்பெனி. அடுத்தது ACC, இது நல்ல கம்பெனி, அரேபியன் கன்ஸ்ட்ரக்ஷன் கம்பெனி, இதுவும் ஒரு நல்ல கம்பெனி. இந்த கம்பெனிகள் எல்லாமே ஒர்க்கர்கள்ட்ட விசாரித்து நம்ம பார்த்து தான் சொல்லக்கூடியது. ஏன்னா நம்ம ஆட்கள் இது போல் வந்து கஷ்டப்படக்கூடாது அப்படிங்கிறதுக்காகத்தான் இந்த வீடியோவை நம்ம மேக் பண்ண காரணம். சரி, இப்போ வந்து இதுவும் மெயின் கம்பெனி உள்ள பார்த்தோம். இப்போ இனி வந்து சப்ளை கம்பெனி பார்க்கலாம். ஏன்னா அங்கே வந்து மேக்ஸிமம் 50% மேலே எல்லாமே சப்ளை கம்பெனி தான் செயல்பட்டுருக்கு. இப்போ மெயின் கம்பெனிக்கும் சப்ளை கம்பெனிக்குள்ள என்ன வித்தியாசம்னு சொல்லிட்டு முதல்ல பார்ப்போம். இப்போ இந்த மெயின் கம்பெனியில் வந்து ஏன் சப்ளை கம்பெனிலேருந்து ஆள் எடுக்காங்கன்னு இல்லை. இப்போ ஒரு மெயின் கம்பெனியில் ஒரு 100 ஒர்க்கர்ஸ் இருக்காங்கன்னு சொல்லியாச்சுன்னா அவங்க ஒரு ப்ராஜெக்ட் எடுக்கும்போது 200 ஒர்க்கர்ஸ் தேவைப்படும். அப்போ அவங்க என்ன பண்ணுவாங்க, அவங்க போய்ட்டு 100 ஒர்க்கர்ஸ் போயிட்டு பாக்கி 100 ஒர்க்கர்ஸ் வந்து அவங்க வெளியே இது போல் சப்ளை கம்பெனிகிட்ட வந்து ஆள் எடுப்பாங்க. ஆள் எடுக்கும்போது அவங்களுக்கு அவர்ஸு இத்தனை பீடி அப்படின்னு சொல்லி அவங்க ஆள் எடுத்து வேலை பார்ப்பாங்க. இது சப்ளை கம்பெனிக்கு என்ன பெனிஃபிட்னு சொல்லி பார்த்தாங்கன்னா, இப்போ ஒரு மெயின் கம்பெனிலேருந்து ஒரு பர்சனுக்கு 1 ஹவருக்கு ஒரு 10 பீடி கொடுக்காங்கன்னு சொல்லியாச்சுன்னா 10 பீடி கொடுக்க மாட்டாங்க. அந்த ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்லி கொடுக்கன்னு சொல்லியாச்சுன்னா சப்ளை கம்பெனி என்ன சொல்லுவாங்கன்னு சொல்லியாச்சுன்னா அதுலேருந்து அவங்களுக்கு ஒரு கமிஷன் எடுத்துகிட்டு ஒர்க்கருக்கு அதில் உள்ள பைசாயை கொடுத்துருவாங்க. அப்போ எத்தனை ஹவர்ஸ் வேலை பார்க்குறாங்களோ அத்தனை ஹவர்ஸுக்கு உள்ள பைசா சப்ளை ஒர்க்கர்ஸுக்கு கிடச்சிடும். இப்போ மெயின் ஒர்க்கர்ஸுக்கு வந்து சம்பளம் கொஞ்சம் சேலரி கொஞ்சம் குறவாக இருக்கும். ஆனால் இவங்களுக்கு எல்லா பெனிஃபிட்டும் இருக்குது. அதாவது விசா பார்க்கறதா இருந்தாலும் சரி தான், விசா டிக்கெட்டு அலவன்ஸ் எல்லாமே அந்த கம்பெனி பார்த்துடும். ஆனால் அந்த சப்ளை கம்பெனிலேருந்து செல்லும்போது மேக்ஸிமம் ஒர்க்கர்ஸ் தான் பார்க்க வேண்டி வரும். அவங்களுக்கு கொஞ்சம் பைசா கூடுதல் கிடச்சாலும் அவங்க அதை தான் பார்க்க வேண்டி வரும்.
இது இந்த சப்ளைலேருந்து ஆள் எடுக்கிறதுனால மெயின் கம்பெனி என்ன லாபம்னு பார்த்தீங்கன்னு சொல்லியாச்சுன்னா, இப்போ வந்து ஒரு ப்ராஜெக்டில் ஒரு வேலை நடக்குது, ஒரு 6 மாதம் வேலை நடக்குது, ஒரு 200 ஆள் தேவைப்படுது, 100 ஆள் ஒர்க்கர் போய்ட்டு 100 ஒர்க்கர்ஸு வெளியே இருந்து எடுத்தாலும் இந்த 6 மாதம் முடிஞ்சோன்னே அந்த ஒர்க்கர்ஸ் எல்லாம் அவங்க விட்டுருவாங்க. அவங்கள அந்த பைசா முடிஞ்சுன்னா அவங்க அதோட முடிஞ்சு. இதே இது இவங்க 100 ஆள் கூட எடுத்து இந்த மெயின் கம்பெனியில் வச்சு 200 ஆள் வச்சு அவங்க ப்ராஜெக்ட் பண்ணதாக இருந்தால் எல்லாருக்குமே அவங்க விசா பார்க்கணும், டிக்கெட்டு பார்க்கணும், எல்லாம் பார்க்கணும். அப்போ அவங்க அதெல்லாம் கணக்கு பண்ணிட்டு என்ன பண்ணுவாங்கன்னா இந்த ஷாப்பில் குறைச்சிட்டு வெளியே இருந்து ஆள் எடுத்து வேலை பார்ப்பாங்க. அவங்கன்னு எதுவும் பார்க்க வேண்டிய தேவையில்லை. இதனால தான் இந்த மெயின் கம்பெனியில் மேக்ஸிமம் என்னஞ்சினாக்கி சப்ளை கம்பெனிலேருந்து ஆள் எடுக்குது. இது சப்ளை கம்பெனி அதே போல் மெயின் கம்பெனி ஆள் எடுத்துன்னா ஒரு 6 மாதம் ப்ராக்டிஸ் முடிஞ்சுன்னா முடிஞ்சு போச்சு. அதுக்கப்புறம் அவைகளை பற்றி பார்க்க வேண்டிய தேவையில்லை. ஆனால் இது சப்ளை கம்பெனிலேருந்து ஒரு கம்பெனிக்கு 100 பேர் அனுப்பவும் சொல்லியாச்சுன்னா ஒரு 6 மாதம் ப்ராஜெக்ட் நடக்குன்னா அந்த ப்ராஜெக்ட் முடிஞ்ச உடனே அந்த சப்ளை கம்பெனி அடுத்த வேலை அந்த ஒர்க்கர்ஸுக்கு அவங்க ரெடி பண்ணி கொடுத்துருவாங்க. கொடுத்து அடுத்த கம்பெனிக்கு அவங்க ஆள் கூப்பிட்டுட்டே இருப்பாங்க. அந்த இது சப்ளை கம்பெனி அதுதான் மெயின் வேலை. அப்படி இதில் தான் என்ன ப்ராப்ளம் வருதுன்னா அந்த ஒர்க்கர் எல்லாம் எது சப்ளை நல்ல கம்பெனின்னு சொல்லி தெரியாமல் ஏதாவது போய் மாட்டிடுது. இது சின்ன சின்ன கான்ட்ராக்டெல்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா எல்லோரும் வேலை எடுத்து செய்வாங்க. செய்யும்போது இந்த பைசா வாங்கிட்டு ஒர்க்கர்ஸு கொடுக்குறது கிடையாது. அப்போ சில ஒர்க்கர்ஸ் எல்லாம் என்ன பண்ணால் சேலரி பெண்டிங் ஆகிட்டே இருக்கும். 1 மாதம் 2 மாதம் அடுத்த மாதம் சொல்லிவிட்டு கடைசி 2-3 மாதம் 4 மாதம் ஆகும்போது இந்த ஒர்க்கர்ஸுக்கெல்லாம் விட்டுட்டு வேறு சப்ளை இப்போயும் போக முடியாது. ஏன்னா போனால் இந்த செய்த பைசாவும் கிடைக்காது. இந்த மாதிரி கஷ்டத்தில் நான் நிறைய ஆளை பார்த்துருக்கேன். இப்படி தான் சில 6 மாதம் பெண்டிங் இந்த மாதிரியெல்லாம் ரொம்ப கஷ்டப்பட்டுட்ருக்காங்க. அதுக்காக தான் நான் கூடுதல் இந்த வீடியோவை போடுவேன். அந்த இனி சப்ளை கம்பெனியை பற்றி பார்க்கலாம். TASC அது மேன் பவர் குரூப் இதெல்லாமே சப்ளை கம்பெனி தான். அதுபோல் ஈஸ்டர்ன் ரெக்ரூட்மெண்ட், ஆரடோஸ் இதெல்லாம் சப்ளை கம்பெனியில் இருக்கிறதுல நல்ல கம்பெனிகள் பார்த்து தான் நான் சொல்லேன். அதெல்லாம் பயோனியர் மேன் பவர். இப்போ வந்து உங்களுக்கு இதில் மெயின் கம்பெனி சப்ளை கம்பெனியை குறித்து நான் கிளியராக சொல்லியிருக்கேன்னு நம்புகிறேன். அதுபோல் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இனி இதுபோல் அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். அதுவரை உங்கள் அனைவருக்கும் நன்றி.